அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஒருவர் கட்சியில் இருந்து விலகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழரில் இருந்து விலகுவதாக தமிழரசன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள். கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள் விலகி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசியது பொதுவெளியில் மட்டுமல்லாது அவர் கட்சிக்கிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையிலே தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் முன்னெடுத்தாலும் பெரியாருக்கு எதிரான அந்த சிந்தனையை நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை என்ற அடிப்படையிலே பல பேர் கட்சியை விட்டு விலகி வருவதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்க தமிழரசன் தற்போது கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 33 ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியலுக்காக பேசி வருகிறேன் என்றும், அதே போல கடந்த 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வருகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மீது வைத்திருக்கிறார். மதவாத அரசியலை எதிர்கொள்வதாக கூறுகின்ற தாங்கள் பாஜக மனித குலத்தின் எதிரி என்று சொல்லிவிட்டு தற்போது அந்த அமைப்பில் இருக்கிற எச் ராஜா அவர்களை பேரறிஞர் என்று சொல்லலாமா என்றும், தமிழிசை அவர்கள் சீமான் நீங்கள் டீம் பார்ட்னர் என்று கூறியதை நீங்கள் மறுக்கவே இல்லை என்றும், அதே போல பல இடங்களில் நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல பல விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகிற போது தம்பி என்று சொன்னதையும், அதே போல அவருக்கு தற்போது அவரை கடுமையாக விமர்சித்து நடுரோட்டில் நின்றால் லாரி எடுத்து செத்து விடுவாய் என்று பேசியதையும் என பல முரண்பாடுகளோடு உங்கள் பயணிக்க முடியவில்லை என்றும் பேசியிருக்கிறார். மேலும் சங்கி என்று யாராவது சொன்னால் அடிப்பெண் என்று சொல்லிவிட்டு தற்போது ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு சங்கி என்றால் சகத்தோழன் என்று சொல்வதையா, இப்படியா முன்னுக்கு பெண் முரணாக பேசுவது என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களை தான் இப்படி பேசவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எங்கள் குலதெய்வம் தங்கை காளியம்மாள் என்று கூறிவிட்டு பிசிறி என்று கூறியதை எங்களால் எப்படி ஏற்க முடியும் என்று கட்சிக்குள் நடந்த பல்வேறு விஷயங்களையும் சுட்டிக்காட்டி இனி எங்களால் இந்த நாம் தமிழர் கட்சியில் செயல்பட முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக அவர் கூறும் பொழுது தனது கட்சி விலகல் கடிதத்தில் இதனால் வரையில் கட்சியில் உடன் பயணித்த வழிகாட்டிகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் என அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன் என்றும் அதில் தமிழரசன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.